ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காலை பொழுதுல அவளை வரவேற்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவன். அவர் ஜீவிக்கிறவர். அவர் உங்களுக்கு ஜீவனை கொடுக்க வந்தவர். அவர் ஒரு தேவகுமாரன், பரிசுத்தமுள்ள தேவன். அவரே நமக்கு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த காலை நேரத்தில் இந்த அரே சன்ஷைன் நிகழ்ச்சிக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது கூட நாம் இந்த ஆராதனைக்காக நாம் ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவாராக. இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் போற்றி துதித்திடுவே. உமை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திட உயிருள்ள தேவன் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆரோயிரே, இயேசுவே எந்தன் ஆரோயிரே. இயேசுப்பா, எங்கள் ஆரோயிராக இருக்கிறவரே, நீரே இந்த ஜெபத்தை நடத்தும். பரிசுத்த ஆவியானவரே வாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென் ஆமென். அன்பானவர்களே, இப்பொழுது கூட கர்த்தரை பாடி துதித்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். துதித்தலே இன்பம் ஏற்றதுமாயிருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த நாளை கொடுத்த தேவனுக்காக நம்ம நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு நாளும் நம்மளை வழி கொடுத்த தேவாதி தேவன் அவர். இந்த நாளில் துதித்து ஆராதித்து நம்ம கொண்டாட போகிறோம். இருக்கும் இடத்திலிருந்து ஆண்டவரை துதித்து மகிழ்வோம். இப்போ ஒரு ஜெபம் செய்து ஆண்டவரை துதிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, வல்லமையுள்ள தேவனே, எங்களோடு இந்த ஆளுகை செய்கின்ற தேவனே, உனக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை கொடுத்தீரதுக்காக நன்றி அப்பா. ஆவியானவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு என்று சொன்னீர் தகப்பனே. உங்களை துதிக்கும் போது ஒரு விடுதலை கொடுக்கிற தேவாதி தேவனப்பா. நீங்கள் இந்த நாளில் கூட அந்த நீ கிரேஸ் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க முடியுமா? கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். வல்லமையாக எடுத்து எங்களை பயன்படுத்துங்கப்பா. எல்லா துதி கன மகிமையெல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட குயவனே குயவனே படைப்பின் காரணரே இந்த பாடலை பாடி நம்ம ஆண்டவரை துதித்து மகிழ்வோம். குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. பெருமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே.
வேளை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. வேளையெல்லாம் உம் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடமையாக்கிடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாள குயவன் கையில் களிமண்ணை போல நீ எங்களை நடத்தியதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளில் கூட மீண்டும் ஒருமுறை கைகளை உயர்த்தி ஆண்டவரை துதித்து நம்ம பாடுவோம். குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. அன்பின் பிதாவே, ஸ்தோத்திரம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் உங்க கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு இந்த ஞாளிகை செய்யும்படி இந்த நியூ கிரேஸ் டீம் மூலமா பார்த்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதிக்கும்படி உங்க கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க. இந்த நாள் முழுவதும் அவர்கள் செய்யும் வேலையெல்லாம் நீ ஆசீர்வதிக்கும்படி கர்த்தாவே பூக்களையும் மரத்திலையும் அவரை பாதுகாத்து கொடுத்து கர்த்தாவே அவர்கள் செல்லும் இடமெல்லாம் கர்த்தாவே தேவ பாதுகாப்பு அவர்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. வாசிக்க வேண்டிய வேத பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறு 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். புறப்பட்டு போங்கள். ஆட்டுக்குட்டிகளை ஓனைகளுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். பணப்பையையும் சாமான் பையையும் பாரட்சிகளையும் கொண்டு போக வேண்டாம். வழியிலே ஒருவரையும் வினவும் வேண்டாம். ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாகவென்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவரிடத்தில் தங்கும். இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பி வரும். அந்த வீட்டிலே தானே நீங்கள் தங்கி இருந்து அவர்கள் கொடுக்கிறவர்களை புசித்து குடியுங்கள். வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான். வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள் என்பதே. கர்த்தர் தாமே திருவசனங்களை ஆஸ்வதிப்பாராக. இப்பொழுது கூட நம்ம மத்தியிலே அருமையான ரெவரண்ட் பிராங்க்லின் அவங்க கர்த்தரோட வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் முதலாவது என்னுடைய எல்லா துதிகன மகிமைகளும் நான் செலுத்துகிறேன். நமது நியூ கிரேஸ் டிவியின் மூலியமாய் இந்த காலை ஜெப தியானத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கூட நாம் லூக்கா 10வது அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இன்றைக்கு கூட நாம் லூக்கா 10வது அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 7 வரை நடந்த சம்பவங்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இதில் ஒரு சிறப்பு அம்சம் இருக்கிறது. அது என்னவென்றால், இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் மாத்திரம்தான் இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அது என்ன சம்பவம் சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாவது வசனத்தை நாம் வாசிப்போம். லூக்கா 10வது அதிகாரம் 1வது வசனம். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். பாருங்க, இங்கே இயேசு கிறிஸ்து வேறே 70 பேர்
அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வேறே 70 பேரை நியமித்து, அதாவது 12 சீஷர்களை அவர் நியமித்து பட்டணங்கள் தோறும் அவர் அனுப்பிச்சார், கிராமங்கள் தோறும் அவர் அனுப்பிச்சார் அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக. அந்த பதிவு பார்த்திங்கன்னா மத்தேயு, மார்க்கு அந்த சுவிசேஷ புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. லூக்கா புஸ்தகத்தில் பார்த்திங்கன்னா 70 பேர் நியமித்து கர்த்தர் அந்த ஊழியத்துக்கு அனுப்புகிறார். அதை குறித்து இந்த லூக்கா புஸ்தகத்தில் மாத்திரம்தான் அது எழுதப்பட்டிருக்கிறது. பார்த்திங்கன்னா இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து 2 பேராக அந்த 70 பேரை அனுப்புகிறார். அவர் எந்தெந்த பட்டணத்துக்கெல்லாம் போகிறாரோ, எந்தெந்த கிராமத்துக்கெல்லாம் போகிறாரோ அங்கே 2 பேராக அவர் நியமித்து அனுப்புகிறார். தன்னுடைய ஊழியத்தை செய்வதற்கு அவர் தனியாக அனுப்பலை யாரையும், 2 பேராக அவர் அனுப்புகிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா கூட அவருடைய ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா அவர் தனியாக எங்கேயும் போய் ஜனங்களை சந்தித்து ஊழியம் செய்வது அரிதாக இருக்கும். எப்பயுமே கூட யாராச்சும் ஒருத்தர் இருப்பாங்க. ஒன்றா யோவான் இருப்பாங்க, இல்லை பேதுரு இருப்பாங்க, இல்லை 12 சீஷர்களும் இருப்பாங்க. அவர் எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போகும்போது கூட அவங்கள கூட்டிகிட்டு போவாங்க. சில நேரங்கள் தான் அவர் தனியாக போவார், ஜெபிக்கிறதுக்கு தனியாக போவார். சில டைம் நீங்கள் முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி வருவார். ஆனால் ஜனங்களை சந்திக்கும் போது, அதாவது ஊழியத்துக்கு போகும்போது, ஜனங்கள் மத்தியில் ஊழியத்துக்கு போகும்போது அவர் மேக்சிமம் தனியாக போகவே மாட்டார். எப்பயுமே கூட தன்னுடைய சீஷர்களை வைத்திருப்பார். இங்கேயும் அதே மாதிரி தான் அவங்கள தனியாக அனுப்பலை. 70 பேர்த்தில் நீங்கள் 2 போங்க, 2 பேராக போங்க ஊழியத்துக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். 2 அனுப்புறதுக்கு கூட ஒரு காரணம் இருக்கிறது. நம்ம பிரசங்கி புஸ்தகத்தில் 4வது அதிகாரம் 9-10 வசனங்களை நாம் வாசிப்போம். பிரசங்கி 4வது அதிகாரம் 9-10 வசனங்கள் பார்த்தீங்கன்னா, ஒண்டியாக இருப்பதிலும் 2 கூடியிருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலனுண்டாகும். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான், ஒண்டியாய் இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. பாருங்க, ஒண்டியாக இருப்பது எப்பயுமே நல்லது கிடையாது. ஊழியத்தில் சொல்கிறேன், தனித்து ஊழியம் பண்ணுவதுங்கிறது ரொம்ப கடினம். யோவான் ஸ்நானகனும் பார்த்தீங்கன்னா அவர் கூட சீஷர்கள்லாம் இருந்தாங்க. அவர் தனித்து ஊழியம் பண்ணல. யோவானுக்குன்னு ஒரு சீஷர்கள் கூட்டம் இருந்தாங்க, இயேசு கிறிஸ்துவுக்குன்னு ஒரு சீஷர்கள் கூட்டம் இருந்தாங்க. அவங்க எல்லாம் ஒன்றாக இணைந்து தான் ஊழியம் செய்கிறாங்க. தனித்து ஊழியம் பண்ணுவதுங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். நீங்கள் மோசேவை எடுத்துக்கோங்க, மோசே கூட ஆரோன் இருந்தார், எலியா கூட எலிசா இருந்தார். எப்பயுமே தனித்து ஊழியம் பண்ணுவது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். சில கட்டத்தில் நம்ம விழுந்தாலும் எந்திரிக்க முடியறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இயேசு கிறிஸ்து அங்கே 2 பேராக ஊழியத்துக்கு அனுப்புகிறார். நீங்கள் தனித்து ஊழியம் பண்ணணும்னு என்றைக்குமே நினைக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யாராவது ஒரு துணை வேண்டும், அட்லீஸ்ட் 2 பேர்னாச்சும் வேணும். அதனால தான் இயேசு கிறிஸ்து அந்த 70 பேர்த்த 2 பேராக அனுப்புகிறார். ஒருவன் விழுந்தாலும் இன்னொருத்தன் அவனை தூக்கி விடுவான். ஒருவன் தப்பு செஞ்சாலும் இன்னொருத்தர் இல்லை தப்பு இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி உணர்த்துவாங்க. தனித்து நீங்கள் போகும்போது உங்களுக்கு எந்த ஒரு கைடன்ஸும் இருக்காது. தனித்து ஊழியம் பண்ணுவது ரொம்ப கடினமான ஒன்று. பவுலும் கூட பார்த்தீங்கன்னா கூட யாராச்சும் கூட்டிகிட்டு போவார். பர்னபாவையோ ஷீலாவையோ யாராவது கூட்டிகிட்டு தான் போவார். தீமத்தேயோ இருப்பார். ஏன்னா எப்பயுமே ஒரு குழுவாக ஊழியம் பண்ணுறது கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும். தனித்து ஊழியம் பண்ணுறதை விட ஒரு 2 பேர் கணவன் மனைவியாக ஊழியம் பண்ணலாம். அவங்க 2 பேர், அப்பா பையன் அவங்க ஊழியம் பண்ணலாம். அப்பா பொண்ணு, அம்மா பையன், அம்மா பொண்ணு, எப்படி வேணாலும் யாராவது 2 பேர் சேர்ந்து ஒரு ஊழியத்தை பண்ணுகிற போது அங்கே மிகவும் ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் காண முடியும். தனித்து ஊழியம் பண்ணணும்னு எப்பயுமே நீங்கள் நினைக்காதீங்க. அட்லீஸ்ட் 2 பேர்னாச்சும் உங்கள் ஊழியத்தில் இருந்து நீங்கள் 2 பேர் சேர்ந்து அந்த ஊழியத்தை நடத்தணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது.
அப்பதான் வேதம் சொல்லுகிறதுபடி ஒண்டியாக இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அது நல்லது தான். ஒண்டியாக இருப்பதை விட 2 பேர் கூடியிருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். அந்த 2 பேர் சேர்ந்து பிரயாசப்படுறாங்க பாருங்கள். அந்த ஊழியத்தில் 2 பேர் இணைஞ்சு ஒரு ஊழியத்தில் பிரயாசப்படும் போது அங்கே கண்டிப்பாக ஒரு பலன் உண்டாகும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ பாருங்கள், ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒருத்தர் ஏதாச்சும் தவறு பண்ணி விழுந்துட்டாலோ இல்லை உடம்பு சரியில்லாமல் போனாலும் இன்னொருத்தர் கூட இருந்து, சரி நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, சரி நீங்கள் சரியாயிட்டு வர முடியும், நான் இந்த ஊழியத்தை பார்த்துக்கிறேன், நான் பிற காரியங்களெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த ஊழியத்தை நிறுத்தாமல் அவங்க நடத்தி கொண்டு இருப்பாங்க. ஒருத்தர் விழுந்தாலும் இன்னொருத்தங்க துணையோடு அந்த ஊழியம் நடந்து கொண்டே இருக்கும். அது என்னவா வேணாலும் இருக்கலாம். குடும்ப சூழ்நிலைகளாக இருக்கலாம், இல்லை உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம். அதனால் அவங்க விழுந்து போகலாம் சில நேரத்தில். ஆனாலும் கூட இன்னொருத்தங்க இருந்தாங்கன்னா அந்த ஊழியத்தை திரும்ப அவங்க எடுத்து அப்படியே கட்டிக்கிட்டு இருக்கும்போது இன்னொருத்தங்க சரியாய் அந்த பிரச்சனையிலேருந்தோ இல்லை உடல் சோர்வில் இருந்தோ வரும்போது அவங்க மீண்டுமா அந்த ஊழியத்தை 2 பேராக சேர்ந்து நடத்த முடியும். ஒருவர் தப்பு செஞ்சால் இன்னொருத்தங்க உணர்த்துவாங்க. ஒருத்தர் நல்லா அந்த கொடுத்த வேலையை செஞ்சால் இன்னொருத்தங்க பாராட்டுவாங்க. அப்படி 2 பேர் இணைஞ்சு ஊழியம் செய்யும்போது அது மிகவும் பலனுள்ள ஊழியமாக இருக்கும். அதனால் நீங்கள் தனித்து ஊழியம் பண்ண வேண்டாம்னு சொல்லி கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார். நீங்கள் இணைந்து ஊழியம் பண்ணுங்கள். உங்களுக்கு கீழே யாராச்சும் ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் இல்லை வாலிபர்கள் யாராவது 2 பேர் சேர்ந்து நீங்கள் ஊழியம் பண்ணும்போது அந்த ஊழியம் மிகவும் பலனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார். அதனால் நீங்கள் தனித்து ஊழியம் பண்ணாதீங்க. இயேசு கிறிஸ்துவை போல் அந்த 2 பேராக நீங்கள் சேர்ந்து ஊழியம் பண்ணும்போது இல்லை ஒரு கூட்டத்தோடு ஊழியம் பண்ணும்போது அந்த ஊழியம் மிகவும் பலனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒண்டியாக இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. அவனை தூக்கிவிட துணை இல்லையே அப்படின்னு சொல்லி இங்கே வேதம் சொல்லுகிறது. அதனால் தனித்து ஊழியம் பண்ணுவதை நீங்கள் விரும்பாதீங்க. 2 பேர் அதுக்கு மேலே இணைந்து நீங்கள் ஊழியம் பண்ணும்போது அந்த ஊழியம் கண்டிப்பாக பலனுள்ளதாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா லூக்கா 10வது அதிகாரம் 2வது வசனத்தில் எப்படியாக சொல்லுகிறது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். பாருங்க, இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு ஜெப குறிப்பை வைக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் கிறிஸ்துவர்களாக இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு ஜெப குறிப்பை அவர் கொடுக்கிறார். அது என்ன ஜெப குறிப்புன்னு பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அந்த 70 பேர்த்தை பார்த்து அவர் சொல்கிறார், அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். பிதாவினிடத்தில் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்க. அறுப்பு மிகுதியாக இருக்குது, ஆனால் வேலையாட்களோ கொஞ்சமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அந்த 70 பேரிடத்தில் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு ஜெப குறிப்பை வைக்கிறார். இந்த ஜெப குறிப்புக்காக நாம் எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருக்கணும். ஏன்னா இது இயேசு கிறிஸ்து கொடுத்த ஜெப குறிப்பு. நீங்கள் பிதாவினிடத்தில் இந்த காரியத்துக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஏன்னா அறுப்பு மிகுதியாக இருக்குது, ஆனால் வேலையாட்களோ கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. இந்த உலக ஜனங்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, ஆனால் அவங்கள வழி நடத்துகிற தேவ ஊழியர்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர் வருத்தப்படுகிறார். அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க, ஆனால் வேலையாட்களோ கொஞ்சம். அதனால் இன்னும் அநேக ஊழியக்காரர்கள் எழும்பணும், தேவனுக்காக ஊழியம் செய்வதற்கு அநேக வேலையாட்கள் எழும்பணும்னு சொல்லி நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதனால் இன்றையிலிருந்து நீங்கள் இந்த ஜெப குறிப்புக்காக தினந்தோறும் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து சொன்ன இது ஜெப குறிப்பு. ஏன்னா இன்றைக்கி அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க இந்த உலகத்தில். அவங்கள எல்லாம் நம்ம வழி நடத்துகிற ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தில் அவர்களை கொண்டு போய் சேர்க்கணும், அது நம்மளுடைய வேலையாக இருக்கிறது. அதனால் வேலையாட்கள் அதிகமாக எழும்பணும்னு சொல்லி நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்க. கர்த்தர் இன்னும் அநேக தேவ ஊழியர்களை எழுப்பணும், அதற்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்க. இதே போல் இயேசு கிறிஸ்து இன்னொரு இடத்துலையும் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். அது எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மத்தேயு 9வது அதிகாரம் அங்கே வசனங்கள் 36லிருந்து 38 வரைக்கும் பார்த்தீங்கன்னா
அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். பாருங்க, அங்கே 70 பேரை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை நாம் கேட்டோம் லூக்கா 10வது அதிகாரத்தில். இங்கே மத்தேயு 9வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய 12 சீஷர்களை நோக்கியும் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். நீங்களும் வேண்டிக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அறுப்பு மிகுதியாக இருக்குது, வேலையாட்களோ கொஞ்சமாக தான் இருக்குது. அதனால் 12 சீஷர்களை பார்த்து நீங்களும் வேண்டிக் கொள்ளுங்க பிதாவின் இடத்தில் அப்படின்னு சொல்லி இங்கே இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக அந்த வேண்டுதலை அவர் செய்ய சொல்லுகிறார். அதற்கு காரணம் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார் பாருங்க, 36வது வசனம். அவர் திரளான ஜனங்களை பார்க்கிறார். இந்த உலகத்தில் எவ்வளவோ ஜனங்கள் இருக்கிறாங்க. அதே போல தான் இயேசு கிறிஸ்து இருந்த காலகட்டத்தில் அவ்வளவு ஜனங்கள், திரளான ஜனங்கள் அவரை தேடி ஓடி வந்தார்கள். அப்பொழுது அந்த ஜனங்களை பார்த்து அவர் பாருங்க மனதுருகுகிறார்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி. பாருங்க, அவங்க மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருந்தாங்களாம்மா. இப்போ ஒரு ஆட்டு மந்தை இருக்குது, அதுக்கு ஒரு மேய்ப்பன் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆடு வந்துட்டு எங்கெங்கேயோ போகும். இந்த ஒரு கூட்டம் ஆடு வேற எங்கேயோ போகும், இந்த ஒரு கூட்டம் ஆடு வேற எங்கேயோ போகும். அதை வந்துட்டு ஒரு ஒழுங்குபடுத்தவே முடியாது. அந்த மாதிரி இப்போ ஜனங்கள் வந்துட்டு ஒரு ஒழுங்கு இல்லாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஒழுங்கு இல்லை அவங்களுக்குள்ள. எல்லாம் சிதறப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள், எல்லாம் தோய்ந்து போய் இருக்கிறார்கள். அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி, அவங்களுக்கு சத்தியத்தை சத்தியமாக சொல்லி, உண்மையை உறக்க சொல்லி, அவங்க எல்லாத்தையும் ஒன்று திரட்டணும்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே பாருங்க, அதை பார்த்து தான் இயேசு கிறிஸ்து இங்கே மனதுருகுகிறார். அவங்க மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல அவர்கள் தோய்ந்து போனார்கள். அவங்க எல்லாம் எங்கெங்கேயோ வழி விலகி போயிட்டு இருக்காங்க. ஒரு கூட்டத்தார் உலகத்தை நோக்கி போய்கொண்டு இருக்கிறார்கள், ஒரு கூட்டத்தார் பணத்தை நோக்கி போய்கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இந்த மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் வழி விலகி போய்கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா சரியான மெய்ப்பன் இல்லை, சரியான பாஸ்டர்ஸ் இல்லை, சரியான தீர்க்கதரிசி இல்லை, சரியான போதகர்கள் இல்லை. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் வேலையாட்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அநேக ஜனங்கள் இங்கே வழி விலகி போயிட்டுருக்காங்க. இந்த கடைசி காலத்தில் அநேக ஜனங்கள் வழி விலகி போயிட்டுருக்காங்க. இந்த உலகத்தின் காரியங்களுக்கு, சிற்றின்பங்களுக்கு எல்லாம் போய்கொண்டு இருக்கிறார்கள். இந்த உலகத்தின் வேலைக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள், பணத்துக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். அதனால தான் இயேசு கிறிஸ்து மனதுருகுகிறார். இந்த ஜனங்களெல்லாம் பார்த்தா மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல எங்கெங்கேயோ சிதறி போகிறாங்களே, அவங்களுக்கு சரியான ஒரு மெய்ப்பன் இல்லையே, ஒரு சரியான ஒரு போதனை இல்லையே. அவங்க பாருங்கள், உலக சிற்றின்பங்களுக்குள்ளாக போய் பாவங்களுக்குள்ளாக விழுந்து தேவனை விட்டு வழி விலகி போகிறவர்களாய் காணப்படுகிறார்கள்னு சொல்லி அவர் மனதுருகுகிறார். அப்போ நம்ம அந்த மேய்ப்பர்களுக்காக நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. ஏன்னா உண்மையும் உத்தமமாய் ஊழியம் செய்கிறவர்கள் குறைந்து கொண்டே வருகிறார்கள். உண்மையும் உத்தமமாய் ஊழியம் செய்கிறவர்கள் குறைந்து கொண்டே வருகிறார்கள். எல்லாம் இப்போ பணத்துக்காக, தன்னுடைய வயிற்றுக்காக ஊழியம் செய்கிறவர்கள் அநேக பேராய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா கடைசி காலத்தில் வேதத்தில் சொல்லது போல அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் அநேக ஜனங்களை வஞ்சிப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. இப்போ கடைசி காலகட்டத்தில் இருக்கும். அதனால் அந்த உண்மையும் உத்தமமாய் ஊழியம் செய்கிறவர்கள் குறைந்து கொண்டே இருக்கிறார்கள். கள்ள போதனைகள் அதிகமாயிருச்சு. பிரசங்கத்தில் ஒரு சத்தியம் இல்லை. அதனால ஜனங்கள் எல்லாம் சத்தியம் எதுன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. வேதத்தை பற்றி முழுசாக தெரிய மாட்டேங்குது. எல்லாம் மேலாப்பில் வேதத்தை படித்து கொண்டு போய் விடுகிறார்கள். ஆழமான சத்தியங்களை அவர்கள் அறிந்து கொள்வதில்லை. அப்போ உண்மையும் உத்தமமாய் ஊழியம் செய்கிற வேலையாட்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
அவங்க வந்து தான் இந்த மேய்ப்பன் இல்லாத ஆடுகளெல்லாம் ஒன்றிணைக்க முடியும். கரெக்டாக அந்த ஜனங்களை மேய்க்கணும். அதுதான் அவங்களோட வேலை, மேய்ப்பர்களுடைய வேலை. அப்போ இதற்காக நம்ம வேண்டுதல் செய்யணும் சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா லூக்கா 10வது அதிகாரம் 3வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறது. அந்த 70 பேர்த்தை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், புறப்பட்டு போங்கள், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். அந்த 70 பேர்த்தை பார்த்து சொல்கிறாரு, புறப்பட்டு போங்கள், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். எப்பயுமே ஓநாய்கள் தான் வந்துட்டு ஆட்டுக்குட்டியை தேடி வரும், தேடி வந்து அதை வேட்டையாடி அதை சாப்பிடும். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து சொல்வது பார்த்திங்கன்னா, ஓநாய்கள் இருக்கிற இடத்துக்கு ஆட்டுக்குட்டிகளை அனுப்புகிறாராமா. அப்போ அங்கே எவ்வளோ ஒரு ஆபத்து இருக்குன்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்போ ஊழியங்கிறது எப்பயுமே ஒரு ஆபத்தான விஷயந்தான். ஊழியத்தில் எப்பயுமே ஒரு ரிஸ்க் இருக்குது. ரிஸ்க் இல்லாமல் ஊழியம் பண்ணவே முடியாது. இப்போல்லாம் சில பேர் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, எந்த ஒரு கான்ட்ரவர்சியும் க்ரியேட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிறதில்ல. ஐயோ இதெல்லாம் சொன்னால் ஜனங்கள் வந்துட்டு சபையை விட்டு போயிடுவாங்க, இதெல்லாம் சொன்னால் வந்துட்டு யாரும் கேட்க மாட்டாங்க, கடினமான உபதேசம்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் சொன்னால் நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, நம்மளை வந்துட்டு விலக்கி வச்சுருவாங்கன்னு சொல்லி இன்றைக்கி அநேக ஊழியர்கள் பயந்து சேஃபாக ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், ஓநாய்களுக்குள்ளே ஆட்டுக்குட்டியை அனுப்புகிறார். எப்பயுமே ஊழியங்கிறது ஒரு சேஃபர் ஜோனே கிடையாது. எப்பயுமே ஊழியத்தில் ரிஸ்க்கு தான் இருக்குது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொள்ளுங்க, 12 சீஷர்களை எடுத்துக்கொள்ளுங்க, பழைய ஏற்பாட்டினுடைய தீர்க்கதரிசிகளை எடுத்துக்கொள்ளுங்க, அவங்க ஊழியத்தில் எல்லாத்துலேயுமே ரிஸ்க் இருக்கும். யாருமே சேஃபாக ஊழியம் பண்ணல. மோசேவோட ஊழியத்துலேயும் ஏகப்பட்ட ரிஸ்க் இருந்துச்சு. அவர் அதையெல்லாம் தாண்டி தான் ஊழியத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆனார். அவர் கொடுத்த வேலையில் அவர் சக்ஸஸ்ஃபுல் ஆனார். இயேசு கிறிஸ்துவே பார்த்தீங்கன்னா பரிசேயர்களை, சதிசேயர்களை, வேத பாரகர்களை, ஆசாரியர்களை எதிர்த்து தான் ஊழியம் பண்ணார். ஏன்னா அவங்களுடைய போதனைகள் எல்லாம் ஜனங்களை வந்துட்டு ரொம்ப சிரமப்படுத்தி கொண்டு தான் இருந்துச்சு. ஜனங்கள்கிட்ட ஏமாற்றி அவங்க வந்துட்டு காணிக்கைகளை வாங்கி கொண்டு இருந்தார்கள், சரியான உபதேசங்களை கொடுக்கல. அதனால தான் இயேசு கிறிஸ்து கேட்கிறார் அவர்களை பார்த்து, அநேக கேள்வி கேட்கிறார். நீங்கள் தெரிஞ்சிருக்கும், சதிசேயரை பார்த்து அவர் கேள்வி கேட்பார், நீங்களாம் பிசாசினுடைய பிள்ளைகள்னு கூட சொல்லுவார். உங்கள் பிதா ஆபிரகாம் இல்லை, உங்கள் பிதா வந்துட்டு பிசாசானவன் சொல்லுவார். ஏன்னா அந்த மாதிரி அவங்கெல்லாம் ஊழியம் செஞ்சு கொண்டிருந்தாங்க. அவங்களுடைய சுய ஆதாயத்துக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். அவங்க தேவனுக்காக ஊழியம் செய்யலை. அதனால தான் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து கடிந்து அவர் அநேக இடத்துல அவர் பேசியிருந்தார். எலியாவோட ஊழியத்திலையும் ரிஸ்க் இருந்துச்சு, தானியேலோட ஊழியத்திலையும் ரிஸ்க் இருந்துச்சு, எல்லாத்தோட ஊழியத்திலையுமே ரிஸ்க் இருந்துச்சு. பவுல் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். பவுலோட ஊழியங்கள்லாம் அவர் எவ்வளோ ரிஸ்கான சூழ்நிலைகள் எல்லாம் செஞ்சிருச்சிருக்காரு. ஊழியத்தில் எப்பயுமே ரிஸ்க் இருக்கு, அதை நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்கொள்ளணும். சேஃபாக ஊழியம் பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா ஊழியத்தினாலே அதில் ரிஸ்க் இருக்குது. ஏன்னா ஊழியங்கிறது வந்துட்டு தேவன் நம்மளுக்கு கொடுத்த வேலை, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு கொடுத்த வேலை. இயேசு கிறிஸ்து சொல்வார், நான் இந்த உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் இந்த உலகத்தார் அல்ல, நம்ம எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள். ஆனால் இந்த உலகத்தில் நம்மளுக்கு சில வேலைகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த வேலைகள் செய்யும் போது அநேக எதிர்ப்புகள் வரும். இப்போ ஒரு சபையை கட்டுவதற்கே பல பிரச்சனைகள் வருது. ஒரு சபையை கட்டுவதற்கே பல பிரச்சனை, கட்டி முடித்ததுக்கப்புறம் உள்ள சத்தம் போட்டு ஆராதனை பண்ணால் அதுக்கு ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருகிறது. அப்போ ஊழியத்தில் எப்பயுமே ரிஸ்க் இருக்குது. தேவனுடைய வார்த்தைகளை சொன்னாலே ரிஸ்க்கு தான். அப்போ நம்ம ரிஸ்க்கான ஒரு வேலையை தான் செஞ்சிட்ருக்கோம். ஊழியக்காரர்கள் எல்லாம் புரிஞ்சுக்கொள்ளணும், நம்ம சேஃபான ஒரு ஊழியம் பண்ணலை. நம்ம ஊழியத்தில் எப்பயுமே ஒரு ரிஸ்க் இருக்குது. அது எப்பொழுது வேணாலும் நம்மளை சூழ்ந்து கொள்ளலாம். ஆனால் நீங்கள் தேவனிடத்தில் பட்சமாக இருக்கணும், தேவனிடத்தில் வேண்டுதல் செய்யணும். யாருமே சேஃபாக ஊழியம் பண்ணல. நீங்கள் வேதத்தில் எடுத்து பார்த்துக்கணும்.
எல்லாத்துக்கிட்டேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. தேவனுடைய வார்த்தைகளை சொல்லும் போது அங்கே ஒரு பிரச்சனை வரும், அவங்கள சுற்றி பிரச்சனை வரும். ரத்த சாட்சியாக அநேக பேர் மரிச்சிருக்காங்க வேதத்தில். அதனால தான் இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஓநாய்களுக்குள்ள ஆட்டுக்குட்டியை அனுப்புவது போல உங்களை நான் அனுப்புகிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குது. அவர் ஊழியத்துக்கு தான் அந்த 70 பேர்த்த அனுப்புகிறார். அப்போ அந்த ஊழியத்தில் கண்டிப்பாக ஒரு ரிஸ்க் இருக்குது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சேஃபாக ஊழியம் பண்ணிட்டு போயிடலான்னு மட்டும் என்றைக்குமே உங்கள் மனசில் நினச்சிக்காதீங்க. யாருக்கும் நம்ம எந்த பிரச்சனையும் பண்ணாமல் நம்ம சேஃபாக உபதேசம் பண்ணிட்டு போயிடணும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கணும், அதற்கு தான் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். சத்தியத்தை சத்தியமாய் போதித்து ஜனங்களை நாம் ஒன்று திரட்ட வேண்டும். சேஃபாக ஊழியம் பண்ணிட்டு போயிடணும்னு நினைக்காதீங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஊழியத்தில் எப்பயுமே ரிஸ்க் இருக்குது. அந்த ரிஸ்கோடு தான் நம்ம ஒவ்வொரு நாளையும் நாம் கடந்து சென்று கொண்டு இருக்கிறோம். அநேக பேர் நினச்சிட்டு இருப்பாங்க ஊழியம் அதெல்லாம் ஈஸியாக பண்ணிடலான்னு சொல்லி. ஆனால் ஊழியத்தை ஈஸியாக பண்ணுறதெல்லாம் ரொம்ப அரிது. உண்மையாக உத்தமமாக ஊழியம் பண்ணுறவங்களுக்கு அது எப்பயுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சேஃபாக பண்ணுறவங்களுக்கு வேணால் அது ஈஸியாக இருக்கும். யாருக்கும் எந்த பிரச்சனை வராமல் நம்ம சேஃபாக பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம், அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் உண்மையும் உத்தமமாய் நான் கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஊழியம் பண்ணணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஊழியம் கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். ஆனால் அந்த ரிஸ்க்லேயும் கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து நம்மளை காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார், நம்மளை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதே போல் தான் இந்த ரிஸ்க்கான ஒரு வேலையை தான் இங்கே அந்த 70 பேர்த்துக்கு கொடுக்குறாரு. நீங்கள் போங்க, ஆனால் உங்களுக்கு அங்கே கண்டிப்பாக சில ஆபத்துகள்லாம் இருக்குன்னு சொல்லி தான் அவர் அனுப்புகிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா லூக்கா 10வது அதிகாரம் 17-20, லூக்கா 10வது அதிகாரம் 17-20 பாருங்கள், அந்த 70 பேர் என்ன சொல்லுறாங்கன்னு சொல்லி. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலைப் போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிவதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். அங்கே 70 பேர் அந்த ஊழியத்தை முடிச்சுட்டு வந்துட்டு பிசாசுகளாக துரத்தி பிணியாளிகளெல்லாம் குணமாக்கினாங்க. குணமாகிட்டு சந்தோஷத்தோடு வந்து இயேசு கிறிஸ்துவனிடத்தில் சொல்கிறாங்க, ஏசப்பா அவங்க நாமத்தினால எல்லா பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிச்சு அப்படின்னு வந்து சொல்லுகிறார். அதை கேட்டு இயேசு கிறிஸ்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆனால் அங்கே ஒரு அறிவுரையை அவர் கொடுக்கிறார். என்ன அறிவுரைன்னு பார்த்தீங்கன்னா 20வது வசனத்தில், ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல், எல்லா ஆவிகளும் உங்களுக்கு கீழ்ப்படுகிறத, நீங்கள் எல்லாத்தையும் குணமாக்கிட்டீங்க, நீங்கள் அற்புதம் செஞ்சிட்டீங்க, அதிசயம் செஞ்சிட்டீங்கன்னு நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்கு சந்தோஷப்படுங்கள் என்றார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து அந்த அறிவுரை தான் கொடுக்குறார். நீங்கள் எவ்வளோ வல்லமையான ஊழியங்கள் பண்ணலாம், நீங்கள் பிசாசுகளை துரத்தலாம், நீங்கள் வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்கலாம், அதிசயங்களை செய்யலாம், அற்புதங்களை செய்யலாம். ஆனால் அதை குறித்து சந்தோஷப்பட வேண்டாம்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதா, அதை சிந்திச்சு பார்த்து சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ என்னன்னா, நம்ம கர்த்தருக்கு உண்மையாக இருக்கும்போது நம்மளுடைய பெயர்கள் கண்டிப்பாக பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கும். அதை குறித்து சந்தோஷப்படுங்க. அப்போ உண்மையும் உத்தமமாய் நாம் ஊழியம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாரையும் ஏமாற்றக்கூடாது ஊழியத்தில். நீங்கள் எவ்வளோ தான் அதிசயங்கள் அற்புதங்கள் உங்கள் ஊழியத்தில் நடந்தாலும் அதை குறித்து கொஞ்சம் கூட பெருமை உங்களிடத்தில் வரக்கூடாது. கர்த்தருக்கே எல்லா துதி கன மகிமைகளை நாம் செலுத்துகிறவர்களாய் காணப்படணும். அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தணும். நம்மளுடைய நாமத்தை நாம் உயர்த்தக்கூடாது என்றைக்குமே. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் என்றைக்கும் தாழ்த்தப்படுவான் தான் வேதம் சொல்லுகிறது. அதனால் உங்களுடைய ஊழியத்தில் எவ்வளவு அற்புதங்கள் அதிசயங்கள் பிசாசுகளை துரத்துதல் இது நடந்தாலும் அதெல்லாம் தேவனுடைய நாம மகிமைக்கென்றே நீங்கள் செய்யணும் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களுடைய நாமம் பிரஸ்தாபமாகறதுக்கு நீங்கள் செய்யக்கூடாது. உங்கள் பேர் வந்துட்டு பரலோகத்தில் எழுதியிருக்கிறதா, அதுதான் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி இங்கே அறிவுரை வந்துட்டு அவர் கூறுகிறார். அப்போ நம்மளுடைய பெயர்கள் பரலோக ராஜ்யத்தில் எழுதியிருக்கணும், அதுதான் நம்மளுக்கு மிகுந்த சந்தோஷம். அப்போ நீங்கள் அதற்காக தான் ஊழியம் செய்ய வேண்டும். உங்களுடைய பேர் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதா,
சற்று சிந்தித்து பார்க்கணும். ஏன்னா நம்ம வேதத்தில் கர்த்தர் சில வசனங்களில் அவர் சொல்லியிருக்கிறார், உங்கள் நாமத்தினாலே நாங்கள் அதிசயம் செய்தோமோ, அற்புதம் செஞ்சோமே, தீர்க்க தரிசனம் சொன்னோமே. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்வாராமா, உங்களை எல்லாம் நான் அறியேன், அக்கிரம செய்கைக்காரில் எங்களை விட்டு அகன்று போங்கள் அப்படின்னு சொல்லுவாராமா சில பேரை பார்த்து. அவங்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் செஞ்சவங்க தான், அதிசயங்கள் செஞ்சவங்க தான், பிசாசுகளை துரத்துனவங்க தான். ஆனால் கர்த்தர் யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டார். அப்போ அற்புதம் செய்யறது, அதிசயம் செய்யறது, பிசாசுகளை துரத்துவதெல்லாம் நீங்கள் பெருமையாய் நினைத்து கொள்ளக்கூடாது. அதையெல்லாம் தேவனுடைய செயலாய் காணப்படுகிறது. நம்ம எதுக்கு முக்கியமாக சந்தோஷப்படணுமாமா? வேதம் சொல்லுகிறது, உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதா, அதை குறித்து சந்தோஷப்படுங்கள். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது பாருங்க. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல், அதற்காக நீங்கள் சந்தோஷப்படாதீங்க, உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். இப்போ இயேசு கிறிஸ்து பாருங்க, இப்படிப்பட்ட அறிவுரையை அந்த 70 பேருக்கு அவர் சொல்லியிருந்தார். தொடர்ந்து நாம் அந்த 10வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிப்போம். பாருங்க, அவங்களுக்கு இன்னும் சில அறிவுரைகளை கர்த்தர் கொடுக்கிறார். பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சிகளையும் கொண்டு போக வேண்டாம், வழியிலே ஒருவரையும் வினவும் வேண்டாம். ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். பாருங்க, இங்கே இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாகவென்று முதலாவது சொல்லுங்கள் என்றார். இங்கே அநேக பேர் ஹவுஸ் விசிட்டிங்லாம் போவாங்க, பாஸ்டர்ஸ் எல்லாம் ஹவுஸ் விசிட்டிங் போவாங்க, ஹவுஸ் ப்ரேயர்ஸ்க்கு நிறைய பேர் போவாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்குறார், அந்த 70 பேர்த்துக்கு கற்றுக் கொடுக்குறார். என்னென்னா, முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, அவங்க வீட்டுக்குள்ளே பிரவேசித்த உடனே இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். நம்ம அநேக ஹவுஸ் விசிட்டிங்க்கு போகிறோம். நீங்கள் எல்லாம் சிந்தித்து பாருங்கள், இந்த வார்த்தைகளை நாம் சொல்லுகிறோமா? அந்த வீட்டுக்கு சமாதானத்தை முதலாவது, ஏன்னா வேதம் அப்படி தான் சொல்லுது, ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாகவென்று முதலாவது சொல்லுங்கள். முதலாவது அதுதான் நம்ம சொல்லணுமாம்மா அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும் போது. அப்போ நீங்கள் எந்த ஹவுஸ் விசிட்டிங் போனாலும், ஹவுஸ் ப்ரேயருக்கு போனாலும், அந்த வீட்டுக்கு நீங்கள் சமாதானத்தை நீங்கள் கூற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவது அதை தான் செய்யணும். அதனால் இனிமேல் நீங்கள் எந்த ஒரு ஹவுஸ் விசிட்டிங் போனாலும் அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று நாம் சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். முதலாவது நம்ம பார்த்தோம், எதற்காக வேண்டுதல் செய்யணும்னு சொல்லி அவர் கற்றுக் கொடுத்தார். அறுப்பு மிகுதியாக இருக்குது, வேலையாட்கள் கொஞ்சமாக இருக்குது, அதனால் அதுக்கு வேண்டிக் கொள்ளுங்க. இங்கே ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும் போது நீங்கள் என்ன சொல்லணும், முதலாவது நீங்கள் என்ன சொல்லணும்னு சொல்லி அவர் கற்றுக் கொடுக்கிறார். 6வது வசனம் பாருங்க, சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும், இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பி வரும். அப்போ நீங்கள் சொல்லுங்கள், அங்கே சமாதானக்காரர் அங்கே இருந்தாங்கன்னா அந்த வீட்டில் அந்த சமாதானம் தங்கும், இல்லைன்னா உங்களுக்கே அது திரும்பி வந்துடும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். கடைசியாக நாம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். அந்த வீட்டிலே தானே நீங்கள் தங்கியிருந்து அவர்கள் கொடுக்கிறவைகளை புசித்து குடியுங்கள், வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான், வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள். இந்த 7வது வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த வீட்டிலே தானே நீங்கள் தங்கியிருந்து அவர்கள் கொடுக்கிறவைகளை புசித்து குடியுங்கள். நீங்கள் ஹவுஸ் ப்ரேயர் போகிறீங்க, ஹவுஸ் விசிட்டிங் போகிறீங்க, அங்கே போய் சில நேரத்தில் தங்குற சூழ்நிலைகள் வரலாம், இல்லை ஊழியம் முடித்தோடனே நம்ம கிளம்பி வீட்டுக்கு வந்துடலாம். ஆனால் இங்கே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னென்னா, அவர்கள் கொடுக்கிறவைகளை புசித்து குடியுங்கள். அவங்க என்ன கொடுத்தாலும் அவங்க அன்புக்காக நீங்கள் அதை வாங்கி புசித்து நீங்கள் குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுத்தாங்கன்னா குடிங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். சில பாஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, யாராச்சும் வீட்டுக்கு போனாங்கன்னா, ப்ரேயருக்கு போனாங்கன்னா, அங்கே ஒன்றுமே சாப்பிட மாட்டாங்க, எதுவுமே குடிக்க மாட்டாங்க. அதை அவங்க வழக்கமாகவே வச்சுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு சில பாஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களாம் இப்படி பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு சரின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒரு வீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா அவங்க கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி குடிங்க, புசிங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் வாங்கி குடிக்கணும், ஏன் வாங்கி புசிக்கணும்னு சொல்லி கர்த்தரே அதுக்கு காரணமும் சொல்லியிருக்கிறார். அவங்க
அன்பின் மிகுதியில் வந்து கொடுக்குறாங்க. ஒரு கணத்தை வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒரு பாஸ்டர் வந்துட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம உபசரிக்கணும். அவங்களுக்கு ஒரு டீயோ காஃபியோ இல்லை டிஃபனோ டின்னரோ லஞ்சோ ஸ்நாக்ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு கொடுத்து உபசரிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் சில பாஸ்டர்ஸ்லாம் அதை வந்துட்டு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இருக்காங்க, அதனால தான் நான் சொல்கிறேன் தைரியமாக. தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க, சாப்பிட்டு போங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. என்னோட அந்த வேலை முடிஞ்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பாஸ்டர்ஸ்லாம் கிளம்பிடுவேன். அப்படி நாம் இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, வேதம் சொல்லுகிறது பாருங்க, வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான். நம்ம எல்லாம் தேவனுடைய வேலைகளை செய்கிறோம், வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான். அதனால தான் ஹவுஸ் ப்ரேயருக்கு ஹவுஸ் விசிட்டிங்க்கு போகும்போது அங்கே எது கொடுத்தாலும் நீங்கள் வாங்கி சந்தோஷமாக சாப்பிடுங்க, குடியுங்கள்னு சொல்லி கர்த்தர் அந்த 70 பேருக்கு அறிவுரை சொல்லுகிறார். அந்த அறிவுரை ஏன் சொல்கிறாருன்னா, வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4வது வசனத்தில் அவர் சொல்லியிருப்பார், நீங்கள் பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சிகளையும் கொண்டு போக வேண்டாம். நீங்கள் எதுவுமே கொண்டு போகாதீங்க. பணப்பையே சாமான் பையே பாதரட்சி எதுவும் கொண்டு போக வேண்டாம். வழியிலே ஒருவரையும் நீங்கள் வினவும் வேண்டாம்னு சொல்லி அவங்களுக்கு அனுப்பிச்சிடாங்க. அப்போ அவங்க கையில் எதுவுமே இருக்காது, பணப்பை இல்லை, காசு இருக்காது, எதுவுமே இல்லை. ஊழியத்துக்கு அநேக பேர் இப்படி தான் வருவோம், எதுவுமே இல்லாமல் தான் நம்ம வருவோம். ஊழியத்துக்கு எல்லாம் நம்ம சேவிங்ஸ் பண்ணிட்டு எல்லாம் பேங்க்லலாம் எல்லாம் பக்காவாக இருக்குது, ஊழியத்துக்கு வரலான்னு சொல்லிட்டு யாரும் வரதில்லை. கர்த்தர் அழைச்சோன்னே நம்ம ஊழியத்துக்குள்ளே வந்துடுறோம். நம்மக்கிட்ட காசு இருக்கா இல்லையான்னு சொல்லிலாம் நம்ம யோசிக்கக்கூடாது. அப்போ இப்போ கர்த்தர் வந்துட்டு அவங்கள அப்படி தான் அனுப்புகிறார். நீங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு போகாதீங்க, நீங்கள் ஊழியத்துக்கு போங்க, போய் ஜனங்களை சந்திங்க, அவங்க வீட்டுக்குள்ளே போய் சமாதானத்தை கூறுங்கன்னு சொல்லி அனுப்புகிறார். ஆனால் அவங்க கொடுத்தா நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க, வாங்கி குடிங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான். அப்போ அவங்க அன்பின் மிகுதியில் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஒரு பாஸ்டர்னு ஒரு கணத்தை வந்துட்டு கொடுத்து உங்களுக்கு உபசரிக்கிறாங்க. அதை வந்துட்டு வேண்டான்னு சொல்லாதீங்க. நான் அவங்க வீட்டுக்கெல்லாம் போனால் சாப்பிட மாட்டேன்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. அது வந்துட்டு ஒரு அன்பு ஒரு முறிந்து போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஆசையாக கொடுப்போம், ஆசையாக கொடுக்கும்போது வேண்டான்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நீங்கள் வாங்கி புசிங்க குடிங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு அறிவுரை கொடுக்குறார். ஆனால் இன்னொன்று சொல்கிறாரு, வீட்டுக்கு வீடு போகாதிருங்கன்னு சொல்கிறாரு. நீங்கள் வீட்டுக்கு வீடு போயிட்டே இருக்காதீங்க. நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்களா, அங்கே தங்கியிருந்து அங்கே கொடுக்கறத சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு அங்கேயே இருங்க அப்படின்னு சொல்கிறார். வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள். இன்றைக்கி சில பாஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க, அதாவது எனக்கு தெரிஞ்சதுனால சொல்கிறேன், நான் பார்த்துருக்கேன். இது வந்து கற்பனையும் என்னோட தனிப்பட்ட கருத்து கிடையாது, நான் பார்த்துருக்கேன். அதாவது முதல் வாரம்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது மாதத்துடைய முதல் வாரம் ஆனாலே எல்லா வீட்டுக்கும் ஹவுஸ் விசிட்டிங் போயிடுவாருங்களாமா. ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு எல்லாம் சம்பளம் வந்திருக்குமாமா, அப்போ தான் காணிக்க கொடுப்பாங்களாமா. அதனால் அந்த முதல் வாரம் மட்டும் போயிட்டு வருவாங்களாமா, மிச்ச வாரங்களில் போக மாட்டாங்களாமா ஹவுஸ் விசிட்டிங். அப்போ இப்போ ஏற்பட்டவங்கள நம்ம என்ன சொல்கிறது? அவங்க வந்துட்டு தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட ஊழியம் செய்கிறாங்களா, இல்லை பணத்துக்காக தங்களுடைய பிழைப்புக்காக ஊழியம் செய்கிறாங்களா? சில பேர்லாம் ப்ரீ மைண்டடாகவே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்களாம்மா, அந்த வீட்டுக்கு போனால் இவ்வளோ காசு கிடைக்கும், இந்த டைமில் போனால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி டைம் ஃபிக்ஸ் பண்ணி போகிறவங்களாம் இருக்காங்களாம்மா. நம்ம அப்படி வீட்டுக்கு வீடு போகக்கூடாது. பணத்துக்காக என்றைக்குமே ஊழியர்கள் வந்துட்டு ஊழியம் செய்யவே கூடாது. உண்மையாக அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். கர்த்தர் உங்களை போய் ஜெபிக்க சொல்கிறாரா, இல்லை அவங்க வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனையா, அதை போய் தேவனுடைய வார்த்தையை கொண்டு போதித்து அதை தீர்த்து வைக்கணும். தேவன் போக சொல்கிறாரா, அந்த வீட்டுக்கு போகணும், அங்கே போய் ஜெபிக்கணும், தேவனுடைய வார்த்தையை சொல்லணும், தேவனை ஆராதிக்கணும். பணத்துக்காக எப்பயுமே நம்ம ஊழியத்துக்கு போகவே கூடாது. கர்த்தருக்கு அது விருப்பம் இல்லை. பணத்துக்காக நம்ம என்றைக்குமே ஊழியம் செய்யக்கூடாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான். நீ செய்கிற வேலைக்கு கண்டிப்பாக உனக்கு கூலி கிடைக்கும். அதற்கு இயேசு கிறிஸ்து கேரண்டி. ஏன்னா இயேசு கிறிஸ்து அவருடைய வேதத்தில் அவர் சொல்லியிருக்கிறார், வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாக இருக்க. நம்ம எல்லாம் தேவனுக்கு வேலை செய்கிறோம்.
நம்ம இந்த உலக மனுஷர்களுக்கு வேலை செய்யலை. நம்மளுடைய எஜமானன் வந்துட்டு தேவன். பூமியில் இருக்கிறவங்களுக்கு வேணால் வேறு வேறு கம்பெனியில் மேனேஜர்ஸு, எம்டி, எவ்வளோ பேர் இருக்கலாம், எஜமானர்களாக இருக்கலாம். ஆனால் ஊழியக்காரர்களுக்கு எஜமானன் தேவன் ஒருவரே. அப்போ நம்ம எஜமானன் தான் நம்மளுக்கு கூலி தரணும், அவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும். அப்போ நம்ம உண்மையும் உத்தமமாய் ஊழியம் செய்யும்போது வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனா இருக்கிறான். நீங்கள் உங்களோட சுய ஞானத்தில் வந்துட்டு சம்பாதிக்கலாம். இன்னைக்கு அநேக பாஸ்டர் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. நான் அந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு வரணும்னா எனக்கு இவ்வளோ பணம் வேணும்னு கேட்குறவங்களா இருக்கிறாங்க. நான் இந்த ஜபத்துக்கு வரணும்னா, இந்த மீட்டிங்க்கு வரணும்னா எனக்கு இவ்வளோ பணம் வேணும்னு டிமாண்ட் பண்ணுறவங்களா இருக்காங்க. நாம் அப்படி டிமாண்ட் பண்ணி ஊழியம் பண்ணக்கூடாது. எங்கே கூப்பிட்டாலும் அங்கே விசுவாசிகள் குறைவாக இருந்தாலோ ஜாஸ்தியாக இருந்தாலோ எதுவுமே கேட்கக்கூடாது. அங்கே எவ்வளோ விசுவாசிகள் வருவாங்க அப்படின்லாம் சில பேர் கேட்பாங்க. ஊழியத்துக்கு அழைக்கும் போது எவ்வளோ பேர் இருப்பாங்க உங்கள் சர்ச்சில், எதுக்குன்னா போகலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறக்கு. கம்மியாக இருந்தாங்கன்னா போக வேண்டாம், காணிக்க கம்மியாக கிடைக்கும், அப்படிலாம் யோசிக்கவே கூடாது. நம்ம எங்கே ஒரு 2 பேர் இருந்தால் கூட ஊழியத்துக்கு கூப்பிட்டு அங்கே போய் தான் ஆகணும். ஏன்னா கர்த்தருடைய வேலையை நாம் உண்மையும் உத்தமமாய் செய்ய வேண்டும். பணத்துக்காகவோ இல்லை அங்கே இவ்வளோ பெரிய சர்ச்சு, இவ்வளோ ஜனங்கள் இருக்காங்க, இவ்வளோ ஜனங்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லிலாம் நம்ம ஊழியத்துக்கு போகக்கூடாது. இவ்வளோ காணிக்க தருவாங்க, அங்கே போனால் கம்மியாக தான் கிடைக்கும், இங்கே போனால் ஜாஸ்தியாக கிடைக்கும் அப்படின்லாம் நம்ம போகவே கூடாது. நம்ம தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம், நம்மளுடைய எஜமானர் நம்மளுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அப்போ வந்துட்டு பணத்துக்கு வேண்டி ஊழியம் செய்யக்கூடாது. அதாவது ஒரு பாஸ்டராக இருக்கிறவங்க எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இல்லை எனக்கு இந்த கடன் இருக்குது, அப்படி பிறர்கிட்ட ஹெல்ப் கேட்குறது வேற. எனக்கு கொஞ்சம் இந்த பணம் உதவி செய்யுங்க அப்படின்னு, அது வேற. நான் அதை சொல்ல வரல. என்கிட்ட கொஞ்சம் பணம் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரிஜினல் காரணத்தை சொல்லி அவங்க பணம் வாங்குறாங்க, அது பிரச்சனை கிடையாது. எனக்கு கொஞ்சம் ஊழியத்தில் பிரச்சனைப்பா, கொஞ்சம் உதவி பண்ணு அப்படி கேட்கலாம். ஆனால் ஊழியத்தை செஞ்சாதான் பணம் கிடைக்கும், அங்கே போனால் ஊழியம் செஞ்சால் பணம் தருவாங்க அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் போகக்கூடாது. ஊழியத்தை வச்சு சம்பாதிக்கலான்னு சொல்லி மோட்டிவ் என்றைக்குமே இருக்கவே கூடாது. உங்களுக்கு உதவினா நீங்கள் தாராளமாக கேட்கலாம், நான் அதை எதுவும் சொல்லலை. ஆனால் ஊழியத்தை பேஸ் பண்ணி ஊழியத்தை வச்சு பணம் சம்பாதிக்கலான்னு சிந்தனையில் எண்ணிக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், அப்படி செய்வது தவறு. அது பணத்துக்காக ஊழியம் செய்கிறதாக மாறிவிடும், நம்மளுடைய வயிற்று பிழைப்புக்காக ஊழியம் செய்கிறதாக மாறிவிடும். அப்போ நம்ம தேவனுக்கு ஊழியம் செய்யும்போது வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 13-14 வசனங்களில் பார்த்தீங்கன்னா பவுல் வந்துட்டு தெளிவாக சொல்லியிருக்கிறார் பாருங்க. ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவாலயத்திற்குரியவைகளில் புசிக்கிறார்கள் என்றும், பலிபீடத்தை அடுத்து பணிவிடை செய்கிறவர்களுக்கு பலிபீடத்தில் உள்ளவைகளில் பங்கு உண்டென்றும் அறியீர்களா. அங்கே வந்துட்டு பவுல் வந்துட்டு கேள்வி கேட்குறார். ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவாலயத்துக்குரியவைகளில் புசிக்கிறார்கள் என்றும், பலிபீடத்தை அடுத்து பணிவிடை செய்கிறவர்களுக்கு பலிபீடத்தில் உள்ளவைகளில் பங்கு உள்ளதென்றும் அறியீர்களா அப்படின்னு கேட்குறார். பழைய ஏற்பாடு காலத்தில் ஆசாரிய ஊழியம் செய்கிறவங்க, அப்புறம் வந்துட்டு அந்த பலிபீடத்துக்கு அடுத்து அந்த லேவியர்களெல்லாம் ஊழியம் செய்வாங்க, பணிவிடை செய்கிறவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அதில் பங்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? ஏன்னா தினந்தோறும் வந்து பலியிடுவாங்க. பழைய ஏற்பாடு காலத்தில் பலியிடுவது தினந்தோறும் நடந்து கொண்டே இருக்கும். அதிலிருந்து ஆசாரியர்களுக்கு வந்துட்டு உணவு எல்லாம் கிடைக்கும். அதே போல் தான் லேவியர்களும் அந்த பலிபீடத்துக்கு அடுத்த காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு. அப்படி தான் அந்த காலத்தில் வந்துட்டு ஊழியக்காரர்கள் எல்லாம் இருந்தாங்க. அவங்களுக்கு தினந்தோறும் தவறாமல் கிடச்சிடும் சாப்பிட்றதுக்கு. ஆனால் அவங்களுடைய வேலை என்னென்னா தேவனுக்கு அந்த பலி செலுத்துவது, தேவனுக்கு அடுத்த காரியங்களை செய்வது தான். அதுதான் இங்கே பவுல் கேட்குறாங்க. நீங்கள் பழைய ஏற்பாடு காலத்தில் பார்த்துருக்கீங்களா? ஆசாரியர்களும் லேவியர்களுக்கும் அந்த காரியங்கள் எல்லாம் தினமும் அவங்களுக்கு புசிக்கிறதுக்கு கிடச்சிருதில்ல, அது உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி கேட்குறார். அதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்லியிருப்பார் பாருங்க, 14வது வசனத்தில், அந்தபடியே அதே போல் பழைய ஏற்பாடில் எப்படி அவங்களுக்கு புசிக்க கிடைச்சதோ அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டு இருக்கிறார். ஏன்னா இப்போ எல்லாமே சுவிசேஷம் தான், தேவனுடைய
ராஜ்யத்தை குறித்து சுவிசேஷம், தேவனுடைய பிறப்பை குறித்து சுவிசேஷம், தேவனுடைய ரட்சிப்பை குறித்து சுவிசேஷம். இப்போல்லாம் நம்ம சுவிசேஷ ஊழியம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பழைய ஏற்பாடில் அந்த பலி செலுத்துறது அந்த மாதிரி ஊழியங்கள் எல்லாம் இருந்துச்சு, ஆசாரியர்கள், லேவியர்கள். இப்போ எல்லாம் சுவிசேஷ ஊழியம் தான். இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிச்சாலே அது சுவிசேஷம்தான். அப்போ நம்ம எல்லாம் இப்போ சுவிசேஷ ஊழியம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அப்படி சுவிசேஷம் ஊழியம் பண்ணி கொண்டு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக்க வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டு இருக்கிறார். கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஆசாரியர்களுக்கும் லேவியர்களுக்கும் எப்படி தினந்தோறும் சாப்பாடு கிடச்சிச்சு தவறாமல் அந்த பலி செலுத்துவதன் மூலம், அதே போல் இப்போ சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்களுக்கும் சுவிசேஷத்தினாலேயே பிழைப்பு உண்டாக்கும்படி கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அதனால கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். தேவ ஊழியர்களுக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும். நம்ம தேடி போக வேணான்னு தான் கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம ஜனங்களை தேடி தான் போகணும். அவங்களுடைய குறைவுகளை தெரிஞ்சு அவங்களுக்காக வேண்டுதல் செய்யணும், அவங்களுக்கு சரியான உபதேசங்களை கொடுக்கணும், அவங்கள கர்த்தருக்குள்ளாக வழி நடத்தணும், பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இந்த மாதிரி காரியங்கள் தான் நம்ம செய்யணும். அப்படி செய்யும்போது வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனா இருக்கிறான்னு கர்த்தர் சொல்கிறாரு. உங்களுக்கு சுவிசேஷத்தினாலேயே பிழைப்பு உண்டாக்க வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையும் இட்டு இருக்கிறாருன்னு சொல்லி இங்கே வேதம் சொல்லுகிறது. அப்போ பாருங்கள், நம்ம எப்படிப்பட்ட ஊழியம் செய்ய வேண்டும் என்று. அங்கே 70 பேர்த்த நியமித்து அனுப்புகிறார். அவங்களுக்கு நிறையா சொல்லி கொடுக்குறாரு இயேசு கிறிஸ்து. அதே போல் தான் இந்த தியானத்திலேருந்து நாம் எப்படி இருக்கணும்னு சொல்லி, ஊழியர்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லி நம்மளுக்கு கர்த்தர் சொல்லி கொடுக்குறார். அப்போ நீங்கள் இந்த செய்தியை கேட்டு தவறு இருந்தால் அதை நீங்கள் மாற்றிக்கொள்ளணும். நம்ம மனம் திரும்பணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நம்ம உண்மையும் உத்தமமாய் ஊழியம் செய்யணும். ஏன்னா கர்த்தர் நம்ம எப்படி வேணாலும் நம்மளை ஐஸ்வர்யமான ஆக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நம்ம இப்போ ஊழியம் செஞ்சிட்ருப்போம் சின்னதாக, கர்த்தர் நம்மளை எப்போ வேணாலும் உயர்த்தலாம். இப்போ நம்மளுக்கு எதுவும் இல்லையேன்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட வேணாம். இப்போ நீங்கள் மொர்தெகாயை எடுத்துக்கொள்ளுங்களேன். மொர்தெகாய் ராஜாவுக்கு உதவி செஞ்சார். அது திடீர்னு ராஜாவுக்கு ஞாபகம் மொர்தெகாயை உயர்த்தணும்னு நினைக்கிறாரு. அங்கே ஆமான் அவனுக்கு தான் அது கிடைக்கும்னு நினச்சிட்டு இருந்தார். ஆனால் கடைசியில் ஆமான் தூக்கு மேடைக்கு போயிட்டாரு. மொர்தெகாய் உயர்த்தப்பட்டார். அவர் உண்மையும் உத்தமமாய் இருந்தார். மொர்தெகாய் உண்மையும் உத்தமமாய் தேவனுக்கு உண்மையாக இருந்தார், ராஜாவுக்கு உண்மையாக இருந்தார். அப்போ நம்ம உண்மையாக இருக்கும்போது மொர்தெகாயை போல எப்போ வேணாலும் நம்ம உயர்த்தப்படலாம். யோசேப்பை போல, யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்க. அவனும் உண்மையும் உத்தமமாக இருந்தான். தன்னுடைய எஜமானுக்கு உண்மையாக இருந்தார், போர்த்திபாருக்கு உண்மையாக இருந்தார். இருந்தாலும் அவன் மேலே பழி வந்தது. ஆனாலும் அவன் உண்மையாக இருந்தான், தேவனுக்கு உண்மையாக இருந்தான். ஏற்ற நேரத்தில் கர்த்தர் அவனை உயர்த்தினான். அப்போ நம்மளும் பண விஷயத்துலேயும் சரி, ஊழியத்துலேயும் சரி ரொம்ப உண்மையாக இருக்கணும். அதாவது ஊழியத்துக்கு வர பணத்தில் நான் சொல்கிறேன், ஊழியத்துக்குன்னு வர பணத்தில் நான் சொல்கிறேன், அதில் உண்மையாக இருக்கணும். கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும். சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கணும், உண்மையாக ஊழியம் செய்யணும். அப்படி இருக்கும்போது கர்த்தர் எப்போ வேணாலும் நம்மளை உயர்த்தலாம். நம்ம எஜமானுக்கு உண்மையாக இருக்கணும். அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. நம்ம ஜனங்களை ஏமாற்றக்கூடாது, ஜனங்களை வஞ்சிக்கக்கூடாது. ஊழியத்தின் பேரில் யார்கிட்டையும் ஏமாற்றி காசு வாங்கக்கூடாது. அது கர்த்தருக்கு அது பிரியமில்லாத காரியம். ஏன் நான் சொல்கிறேன்னா, பழைய ஏற்பாடு காலத்தில் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் வசனங்கள் 12லிருந்து 17 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாருங்க. ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. பாருங்க, ஏலி தாத்தாவோட குமாரர்கள் லேவியர்கள் தான், ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தான். ஏலிக்கு அடுத்து அவங்க குமாரர்கள் தான் இந்த ஆசாரிய ஊழியம் செய்யணும். ஆனாலும் அவங்க ஆசாரியர்களாக இருந்தும் அவங்க எப்படி இருந்தாங்களாமா? கர்த்தரை அறியவில்லை. அதே போல தான் இன்றைக்கி அநேக பேர் ஊழியக்காரர்களாக இருந்தும் கர்த்தரை அறியவில்லை, கர்த்தரை அறியலை. ஊழியக்காரர்களாக இருக்கிறாங்க, ஆனால் கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் இந்த ஏலியின் குமாரர்களைப் போல தான் இருக்கிறாங்க. பாருங்கள், வேதம் அப்படி தான் சொல்லுகிறது. ஏலியின் குமாரர் பேலியானின் மக்களாக இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. ஆனாலும் அவங்க எல்லாம் லேவிய கோத்திரம்தான்,
தேவனுக்கு அடுத்து வேலை செய்கிற ஒரு ஆசாரியர்கள் கூட்டம் தான் அவங்க எல்லாமே. அப்புறம் பாருங்க 13வது வசனத்தில் அந்த ஆசாரியர்கள் பாருங்க, அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால், எவனாகிலும் ஒரு பலியை செலுத்துங்காலத்தில் இறைச்சி வேகும்போது ஆசாரனுடைய வேலைக்காரன் 3 கூறுள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து வந்து அதனாலே கொப்பரையிலாவது பானையிலாவது சர்வத்திலாவது சட்டியிலாவது குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருகிறதை எல்லாம் ஆசாரியன் எடுத்துக்கொள்வான். அப்படி அங்கே சீலோவிலே வருகிற இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்தார்கள். பாருங்க, அந்த ஆயுதத்தில் வருகிறதை எல்லாம் ஆசாரியன் எடுத்துக்கொள்வானாமா. அது எல்லாத்தையும் ஆசாரியன் அந்த 3 கூறுள்ள ஆயுதத்தை வச்சு அவன் எடுத்துக்கொள்வானாமா பலி செலுத்துறவரன். ஏற்கனவே கர்த்தர் வந்துட்டு அவங்களுக்கு நியமிச்சிட்டார். என்ன நியமிச்சிருக்காரு? அங்கே பலி செலுத்துறதுல சில பங்குலாம் வந்துட்டு ஆசாரியருக்கு தான் சேருன்னு சொல்லி அவர் ஒரு நியமத்தை எழுதி வச்சுட்டார். ஆனாலும் இவங்க வாண்டடாக போய் அதை எடுத்துக்கிறாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இதுதான் நியமம். இப்போ ஆலயத்துக்கெல்லாம் வராங்க, காணிக்கை கொடுக்குறாங்க, தசம்பாகல் கொடுக்குறாங்க, அது அவங்க கொடுக்குறாங்க. அது கொடுக்கறது அது நியமம், அது வந்துட்டு அவங்க விருப்பம். ஏன்னா வந்துட்டு வேதம் புதிய ஏற்பாடில் இப்படி தான் சொல்கிறது, அவனவன் கட்டாயமாயும் அல்ல விஷ்ணமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். இப்போ வந்துட்டு உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். அதனால தான் இன்றைக்கி ஆலயங்கள்லாம் அவங்களா வந்துட்டு காணிக்கை கொடுக்குறாங்க, அவங்களா தசம பாகங்கள் கொடுக்குறாங்க, ஸ்தோத்திர காணிக்கை கொடுக்குறாங்க, ஸ்பெஷல் காணிக்கையில் சில பேர் கொடுக்குறாங்க. அது வந்துட்டு அவங்களுடைய விருப்பம். ஆனால் பழைய ஏற்பாடு காலத்தில் அது நியமமாக இருந்துச்சு. என்னென்னா தினந்தோறும் பலி செலுத்தணும், தினந்தோறும் ஜனங்கள் பலி செலுத்தணும், அது நியமம். இப்போ வந்துட்டு புதிய ஏற்பாடில் பார்த்திங்கன்னா அவங்க விருப்பப்படி தான். ஆனால் கண்டிப்பாக கொடுக்கணும், ஏன்னா உற்சாகமாய் கொடுக்குற வேண்டியதில் தேவன் பிரியமாக இருக்கிறேன்னு சொல்லி. ஆனால் இங்கே பாருங்கள், இந்த ஆசாரியர்கள் வந்துட்டு நியமம் இருக்குது, ஆல்ரெடி அவங்க எல்லாம் கொடுக்கணுன்னு இருக்கு, ஆனாலும் அவங்க வாண்டடாக எடுத்துக்கொள்கிறாங்க. அதே போல் தான் இந்த காலத்தில் சில பேர் வாண்டடாக காணிக்க வேணும்னு கேட்குறாங்க, தசமபாகம் கொடுக்கலையான்னு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் போதகர்கள் கேட்கக்கூடாது. நீங்கள் இன்றைக்கி காணிக்கை கொடுத்தீங்களா, மாதம் 1ஆம் தேதி ஆயிடுச்சு, தசமபாகம் கொடுத்தீங்களா, அதெல்லாம் நம்ம விசாரிக்கணும்னு நம்மளுடைய காரியங்கள் அல்ல. அதெல்லாம் அவங்கவுங்க விருப்பத்தின்படி தான் அவங்க கொடுக்கணும். இந்த காலத்தில் நம்ம கேட்டு வாங்கக்கூடாது. காணிக்கை என்றைக்குமே நம்ம கேட்டு வாங்குகிறவர்களாக இருக்கக்கூடாது, அது கர்த்தருக்கு பிரியம் அல்ல. அதனால தான் இந்த ஏலி தாத்தாவுடைய குமாரர்கள் அவங்க வெறுக்கப்பட்டார்கள் கர்த்தரால். அவங்கெல்லாம் வாண்டடாக போய் எடுத்துக்கிட்டாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது, கர்த்தர் வந்துட்டு அந்த பங்கு வச்சுருக்காரு. வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனா இருக்கிறான்னு சொல்லி அந்த ஆசாரிய ஊழியத்துக்கு இவெல்லாம் பங்கு நீ எடுத்துக்கலாம்ப்பான்னு ஒரு நியமமே இருக்குது. லேவியராகமெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே தெளிவாக சொல்லியிருப்பார் கர்த்தர். அப்படி கொடுத்தும் இவங்க எக்ஸ்ட்ராவாக வாண்டடாக போய் ஜனங்களிடத்தில் அபகரிக்கிறாங்க. பாருங்கள், தொடர்ந்து நாம் வாசிப்போம். பாருங்கள் 15வது வசனத்தில், கொழுப்பை தகனிக்கிறதற்கு முன்னும் ஆசாரியனுடைய வேலைக்காரன் பலியிடுகிற மனுஷனை நோக்கி, ஆசாரியனுக்கு பொரிக்கும்படி இறைச்சி கொடு, பச்சை இறைச்சியே அல்லாமல் அவித்ததை உன் கையிலே வாங்குகிறதில்லை என்பான். பாருங்கள், பச்சையே வேணுமாம்மா, ஃப்ரெஷ்ஷாக வேணும், நாங்களே போய் சமைச்சிக்கிறோம், நீ அவிச்சு கொடுக்கறதெல்லாம் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க வாண்டடாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ பாருங்கள், நம்ம இவர்களை போல் நாம் இருக்கக்கூடாது. நம்ம போய் வாண்டடாக காணிக்க கேட்கக்கூடாது, வாண்டடாக டிமாண்ட் பண்ணக்கூடாது. நான் அங்கே வரணுன்னா இவ்வளோ காசு எனக்கு கொடுக்கணும், அதெல்லாம் ஊழியர்களுக்கு அடுத்த காரியம் அல்ல. நம்ம ஊழியத்துக்கு போகிறோம், அங்கே ஊழியம் செய்கிறவர்களுக்கு போகிறோம், அந்த பலனை கர்த்தர் தான் நம்மளுக்கு கொடுப்பார், ஜனங்கள் கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்ம என்றைக்குமே எதிர்பார்த்து போகக்கூடாது. நீங்கள் எதிர்பார்த்து போய் பாருங்க, அந்த இடத்துல குறைவான காணிக்கை கூட தான் உங்களுக்கு கிடைக்கும். சில நேரத்தில் எதிர்பார்க்காம போகும்போது அங்கே அதிக காணிக்கை கிடைக்கும். ஏன்னா அது கர்த்தர் உங்கள் இருதயத்தை பார்த்து உங்களுக்கு கொடுக்குறார். உங்கள் இருதயத்தில் சுத்தம் இருக்கா, உங்கள் இருதயத்தில் உண்மை இருக்கா, நீங்கள் உண்மையும் உத்தமமாக அங்கே ஊழியம் செய்ய போகிறீங்களா, கர்த்தருடைய வார்த்தை உண்மையாக பிரசங்கிக்க போகிறாங்கன்னா அவங்க பார்ப்பாங்க. நீங்கள் காணிக்க வருன்னு சொல்லிட்டு போனாலே அங்கே கர்த்தர் அதை தடை பண்ணவும் அவர் வல்லவராக இருக்கிறார். அப்போ நம்ம காணிக்கை எதிர்பார்த்து எந்த இடத்துலையும் ஊழியத்துக்கு போகக்கூடாது. அதுதான் வேதம் சொல்லுகிறது. பாருங்க 16வது வசனத்தில், அதற்கு அந்த மனுஷன், இன்று செய்ய வேண்டியபடி முதலாவது கொழுப்பை தகனித்து விடட்டும், பிற்பாடு உன் மன விருப்பத்தின்படி எடுத்துக்கொள் என்று சொன்னாலும் அவன் அப்படியல்ல, இப்பொழுதே கொடு, இல்லாவிட்டால் பலவந்தமாய் எடுத்துக்கொள்வேன் என்பான். பாருங்க,
நான் தகனித்து கொழுப்பை வந்துட்டு தகனிச்சுட்டு நான் உங்களுக்கு தரேன்ப்பா, சில முறைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் தகனித்து முடிச்சோன்னா நான் உங்களுக்கு தரேன், நீ அப்போ எடுத்துக்கோ அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாராமா, அவன் அப்படியல்ல, இப்பொழுதே கொடு, இப்பொழுதே நீ கொடு, இல்லாவிட்டால் பலவந்தமாக எடுத்துக்கொள்வேன், பலவந்தமாக எடுத்துக்கொள்வேன்னு சொல்லி துணிகரமாய் சொல்லுகிறவனாய் காணப்படுகிறான். ஏலி தாத்தாவுடைய பசங்க அப்படி தான் இருந்தாங்க, துணிகரமாய் பாவம் செய்தார்கள். அங்கே வந்த ஜனங்கள் இடத்துல எல்லாம் ரொம்ப கெட்ட பேர் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க வந்துட்டு வாண்டடாக அந்த காணிக்கைகள்லாம் அவங்களே எடுத்துக்குவாங்க, கேட்டு வாங்கிக்குவாங்க. கேட்டு வாங்குகிறவர்களாய் நாம் என்றைக்குமே இருக்கக்கூடாது. ஊழியத்தில் சொல்கிறோம், நான் அங்கே வந்தால் எனக்கு இவ்வளோ பணம் வேணும், அந்த இதை சொல்கிறேன். என்கிட்ட இல்லை, எனக்கு இந்த தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறது வேற. ஊழியத்தை பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உதவி கேட்குறது வேற, பணத்துக்காக ஊழியம் செய்வது என்பது வேறு. நான் பணத்துக்காக ஊழியம் செய்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படி நம்ம வாங்கக்கூடாது. வலுக்கட்டாயமாக பலவந்தமாக நம்ம எதையுமே வாங்கக்கூடாது ஜனங்களிடத்துல இருந்து. அப்படி வாங்குறனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 17வது வசனத்தில், ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாக இருந்தது. பாருங்கள், அந்த ஆசாரியர்கள் செய்கிற பாவம் வந்துட்டு கர்த்தருடைய பார்வையில் மிக பெரிதாக இருக்கும். ஏன்னா நம்ம தான் கர்த்தர் வந்துட்டு நியமித்து அந்த ஜனங்களை வழி நடத்துறதுக்கு நம்மளை அனுப்பிச்சிருக்காரு. ஆனால் நம்ம ஜனங்களிடத்திலே கொள்ளையடிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம், ஜனங்களிடத்திலிருந்து காணிக்கைகளை அபகரிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம், பலவந்தமாய் எடுத்துக்கொள்கிறவர்களாய் காணப்படும். இப்பேற்பட்ட ஊழியர்கள் மீது கர்த்தர் பெரிதான ஒரு கோபம் அவர்கள் மேல் வரும். அப்படிதான் வேதம் சொல்கிறது. ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாக இருந்தது. இது மிகப்பெரிய பாவம். ஜனங்களை ஏமாற்றி காணிக்கைகளை வாங்குவது மிகவும் பெரிய பாவம். கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவர்கள் இந்த தவறை செய்யவே கூடாது. ஜனங்களை ஏமாற்றக்கூடாது, ஜனங்களை வஞ்சிக்கக்கூடாது, ஜனங்களிடத்திலிருந்து அபகரிக்கக்கூடாது. பாருங்க, மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பா எண்ணினார்கள். வேதம் சொல்லுகிறது, மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பா எண்ணினார்களாமா. இந்த ஜனங்கள் எல்லாம் காணிக்கை செலுத்த வரும்போது இந்த ஆசாரியர்கள் வலுக்கட்டாயமாக பலவந்தமாக அந்த காணிக்கைகளை எடுத்துக்கொண்டாங்களாமா. அதை வந்து கர்த்தரின் பார்வைக்கு அந்த பாவம் பெரிதாக இருந்ததாமா. அதனால் அந்த ஜனங்கள் எப்படி ஃபீல் பண்ணாங்களாமா, தேவனுடைய காணிக்கையை வெறுப்பா எண்ணினார்கள். பாருங்க, கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பா எண்ணினார்கள்னு 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 17வது வசனத்தில் கடைசியாக அவங்க சொல்கிறாங்க. அதே பொழுது இப்போ அநேக ஜனங்கள் வந்துட்டு பாஸ்டருக்கு காணிக்கை கொடுக்கணுனாலே ஒரு வெறுப்பாக இருக்குது. அநேக ஜனங்களுக்கு அது வெறுப்பாய் மாறிவிட்டது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம கேட்டு கேட்டு ஜனங்களிடத்தில் காணிக்கை பெற்றுக்கொண்டோம். அதனால் ஐயோ பாஸ்டர் வந்தாலே காணிக்கை கொடுக்கணுமே கேட்பாங்க அப்படின்னு சொல்லி வெறுப்பாய் மாறிடுச்சு. கர்த்தர் அதை தான் சொல்லுகிறார். கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கையை இன்னைக்கு வெறுப்போடு அநேக ஜனங்கள் செலுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதற்கு யார் காரணம்னா தேவ ஊழியர்கள் தான் காரணம். தேவ ஊழியர்கள் தான் காரணமாய் போய்விட்டார்கள். அப்போ நம்ம ஜனங்களிடத்தில் அந்த பலவந்தமாய் வாங்கும்போது அவர்கள் அந்த காணிக்கை கொடுக்கறதே வெறுப்பாய் கொடுப்பார்கள். ஆனால் புதிய ஏற்பாடு எப்படி சொல்லுகிறது, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். வெறுப்போடு கொடுத்தா அது அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, வாங்குற உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. உங்கள் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் பெரிதாக இருக்கும். அவங்களோட காணிக்கையை அங்கீகரிக்க மாட்டார். ஏன்னா அவங்கெல்லாம் வெறுப்போடு கொடுக்குறாங்க. உற்சாகமாய் கொடுக்கிறவன் இடத்துல தான் தேவன் பிரியமாக இருக்கிறார். அதனால் ஜனங்களாகிய நாம் தெளிவாக இருக்கணும், ஊழியர்களாகிய நாம் தெளிவாக இருக்கணும். நீங்கள் உற்சாகமாக கொடுக்கும்போது தான் அந்த காணிக்கைக்கு ஆசீர்வாதம். நீங்கள் வெறுப்போடு கொடுத்தீங்கன்னா அந்த காணிக்கை ஆசீர்வதிக்கப்படாது. ஆனால் நீங்கள் வெறுப்போடு எந்த ஒரு தேவ ஊழியர்களுக்கும் காணிக்கை கொடுக்காதீங்க. அதான் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உற்சாகமாய் கொடுக்குறீங்களா, கர்த்தர் அதில் பிரியப்படுகிறாரு. அவங்க கேட்குறாங்க, ஐயோ பாஸ்டர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. உற்சாகமாக கொடுக்குறவன் இடத்துல தான் தேவன் பிரியமாக இருக்கிறார். ஆனால் நீங்கள் உற்சாகமாய் நீங்கள் செய்யணும். கொடுக்குற காரியத்தில் எப்பயுமே உற்சாகமாக இருக்கணும். வெறுப்போடு விசனமாய் கட்டாயமாய் செய்யக்கூடாது. அவனவன் கட்டாயமாயும் அல்ல விசனமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவன் இடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறான். இந்த மாதிரி வலுக்கட்டாயமாக ஏலியின் குமாரர்கள்
பண்ண மாதிரி வாங்கிட்டு இருந்தா ஜனங்கள் காணிக்கையை வெறுப்பாக தான் எண்ணுவாங்க, உற்சாகமாக கொடுக்க மாட்டாங்க. அன்னைக்கு மோசே கூடாரம் கட்டணும்னு சொல்லும்போது எல்லாரும் உற்சாகமாய் வந்து காணிக்கைகளை கொடுத்தார்கள். தேவன் கொடுக்க சொன்னார், உற்சாகமாய் கொடுத்தாங்க. அன்னைக்கு எல்லாம் வந்து அந்த உற்சாகமாய் கொடுத்தனால அந்த தேவைப்பட்டதற்கும் மேலே கிடச்சிதாமா. அதனால் ஜனங்கள்கிட்ட போதும், இனிமேல் கொடுக்க வேண்டாம்னு சொல்கிற அளவுக்கு போயிட்டாங்க மோசே. போதும், எங்களுக்கு எல்லாமே கிடச்சிருச்சு, நீங்கள் கொடுத்த வரைக்கும் போதும். அப்போ போதும்னு சொல்கிற அளவுக்கு காணிக்கைகளை கொடுத்துருக்காங்க ஜனங்க. ஏன்னா தேவன் அன்னைக்கு கொடுக்க சொன்னார், அவங்க எல்லாம் உற்சாகமாய் கொடுத்தார்கள். இன்னைக்கெல்லாம் வேணும் வேணும்னு கேட்டே இருக்காங்க, பத்தவே மாட்டிது. அன்னைக்கு பத்திருச்சு, பத்தினதுக்கு மேலே மிஞ்சி போனனால தான் மோசே ஒரு முடிவெடுத்து போதும், இதுக்கு மேலே காணிக்கை கொடுக்க வேணான்னு சொல்லிட்டார். ஆனால் இன்றைக்கி பத்தவே மாட்டேது, எவ்வளோ காணிக்கை கொடுத்தாலும் வாங்கி வாங்கி நம்ம சேகரிச்சிட்டே தான் இருக்கும். கர்த்தர் இதே தான் சொல்லுகிறார், வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான். ஆனால் நீங்கள் வேலையை மட்டும் உண்மையாக செய்யுங்க. நீங்கள் செய்கிற வேலைக்கு உண்டான கூலி வந்துட்டு கர்த்தர் தருவார். நம்ம வேலையை எப்படி செய்யணும்? உண்மையும் உத்தமமாக செய்யணும், பயபக்தியோடு செய்யணும், ஜனங்களை ஏமாற்றக்கூடாது, காணிக்கை விஷயத்துல எல்லாம் கரெக்டாக இருக்கணும். அப்போ இது எல்லா விஷயத்திலும் கரெக்டாக இருந்து நீங்கள் ஊழியம் செய்யும்போது வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான். பொய்யாய் ஊழியம் செய்யும்போது உங்களுக்கு கூலி கிடைக்குமான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் உண்மையும் உத்தமமாய் தேவனுக்காக ஊழியம் செய்யும்போது கண்டிப்பாக வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான். அவனுக்கு உண்டான ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறான். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த வசனங்களுக்காக ஒரு விசை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஒரு காலை வேலை கொடுத்த கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் கூட உம்முடைய வேதத்திலிருந்து அநேக காரியங்களை நாங்கள் தியானித்தோம் அப்பா. நீர் 70 பேரை நியமித்து எப்படி ஊழியம் செய்யணும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. அந்த தியானத்திலிருந்து நாங்கள் எப்படி ஊழியத்தில் உண்மையாக இருக்கணும் என்று கற்றுக்கொண்டோம். நாங்கள் எதற்காக வேண்டுதல் செய்யணும் என்று கற்றுக்கொண்டோம். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அங்கே என்ன செய்யணும்னு சொல்லி நாங்கள் கற்றுக்கொண்டோம் அப்பா. நாங்கள் தினந்தோறும் உம்முடைய வேதத்திலிருந்து கற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்படுகிறோம் அப்பா. அந்த கற்றுக்கொள்வதன் மூலம் எங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்துகிறோம், எங்களை நாங்கள் ஒழுங்குபடுத்துகிறோம் அப்பா. அதனால் உம்முடைய வேதம் எப்பொழுதும் எங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறது, எங்களுக்கு ஒரு பாதையை ஏற்படுத்தி கொடுக்கிறதா இருக்கிறதப்பா. உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை ஆராய்ந்து எண்ணி முடியாதப்பா. அவ்வளவு காரியங்கள் வேதத்தில் இருக்கிறது, ரகசியங்களாக இருக்கிறது. அதையெல்லாம் நாங்கள் அறிந்து கொண்டு, சத்தியத்தை சத்தியமாய் நாங்கள் அறிந்து கொண்டு ஜனங்களை நாங்கள் வழி நடத்தணும் அப்பா. அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவங்களுக்கு நல்ல வேதத்தின் ஞானத்தை தருவீராகப்பா. எப்படி ஊழியம் செய்யணும் என்கிற ஒரு தெளிவை நீர் அவர்களுக்கு கொடுப்பீராகப்பா. அவர்களெல்லாம் உண்மையும் உத்தமமாய் ஊழியம் செய்ய தேவன் கற்றுக் கொடுப்பீராகப்பா. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அவர்களுக்கு நீர் கொடுப்பீராக. பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் அவங்களுக்கு இருக்கணும் அப்பா. அவர்கள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அவங்களோட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவங்களுக்கு நல்ல உடல் சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுங்க. ஃபினான்ஷியலி நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் இருக்க நீர் உதவி செய்வீராகப்பா. கடன்கள் இருந்தால் அதையெல்லாம் மாற்றி போடுவீராக. உடலிலே பலவீனங்கள் இருந்தால் அதெல்லாம் மாற்றி ஒரு சுகத்தை நீர் கட்டளையிடுவீராகப்பா. அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறேனப்பா. இந்த மீதியான நேரத்தை எல்லாம் உமது கரத்தில் ஒப்படைக்கிறேன். வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான் என்கிற வார்த்தையின்படி இந்த தியானத்தில் நாங்கள் அநேக காரியங்களை நாங்கள் சிந்தித்தோம், தியானித்தோம். தேவன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அதனால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லா துதி கன மகிமைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கே நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.